வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 29 இன்னைக்கு நேஷனல் பிளட் டோனர்ஸ் டேவை கிர்கிஸ்தான் அனுசரிக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 4வது சண்டே வந்து அனுசரிப்பாங்க. 1992 பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருந்த அஸ்கர் அகயேவே அப்படின்ற ஒரு பர்சனுடைய சட்டங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சட்டங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் இல்லை. அதை ஒரு ஹானர் படுத்துறதுக்காக அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு சட்டங்களாக தான் வச்சுருக்காங்க. 1997 இதுக்காக அந்த பேட்ச்லாம் கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணுறாங்க. எதுக்காக இவ்வளோ பெரிய முக்கியத்துவம்ன்றது இந்த பிளட் டோனர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 1000ல் ஒரு 13 பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன்றது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2023 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சி இப்போ 1000க்கு வெறும் 6 பேர் தான் அந்த பிளட் டொனேட்டிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 77% ஃபேமிலியில் இருக்கவங்களே பண்ணிக்கிறாங்க. 19% தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. 3.1% பார்த்தீங்கன்னா இந்த பைசாக்காக கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்ம எப்படி மக்களை காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இந்த பிளட் டொனேஷன்றது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹானர் அப்படின்றது நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து அனுசரிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளட் டோனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தான் வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 931 மில்லியன் டன் ஃபுட் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கான். அதில் 61% வீடுகள்னால வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 26% இந்த உணவு விநியோகம் பண்ணுறாங்களே இந்த ஹோட்டல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்களா அதன் மூலமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கான். 13% அந்த விற்பனை நிலையங்களில் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சில்லறை விற்பனையாக விற்பாங்க தெரியுங்களா அதன் மூலமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கா. சரி, வேஸ்ட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 3.3 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு இருக்கு. இதனால் அட்மாஸ்பியருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இது கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 828 மில்லியன் மக்கள், அதாவது உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 10% மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவ்வளவு ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்றது ஏற்றுக்க முடியாத ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதுக்காக அதை மேம்படுத்துறதுக்காக இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சுருக்காங்க. அதுவும் இந்த கோவிட் சமயங்களில் தான் இதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. அதனால் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்க, 2020 இந்த டே வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு அமைப்பில் என்னென்னா 2030 நம்ம இதனுடைய பர்சன்டேஜை 50% ரெடியூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் அதுக்கு ஆதரவு தெரிவித்து இதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் இதை வச்சிருக்கிறேன். அப்படி அதுக்கான அந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளை தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் போலீஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பப்புவா நியூகினியா, சமோவா இந்த பசிபிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய சில நாடுகள் அனுசரிக்கிறாங்க. இந்த போலீஸ் டேவை இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் இருக்குது. இவ்வளோ நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 1803 ஜோசப் லூக்கர் அப்படின்ற ஒரு பர்சனுடைய இறப்பு தான். அதன் மூலமாக அந்த ஒரு அனுசரிப்புன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து 1998 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளாக இருந்த ரோட்னி மில்லர் அப்படின்ற ஒரு பர்சனுடைய இறப்பு இன்னும் அது அதிகப்படுத்த ஆரம்பிச்சுது. நிறைய பேர் அந்த நீல ரிப்பன்களை போட்டு அவங்களுக்காக வந்து அனுசரிப்புகளை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இது ஒரு மதம் சார்ந்த ஒரு வழிபாடாகவும் இருந்துச்சு. இந்த தேவதைகளுடைய வழிபாடு அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ண அதோட இந்த நாளும் சேர எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இது அந்த போலீஸ்களுக்காக நம்மளை பாதுகாக்கிறவங்களுக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த வேலையில் இருந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு டேவாக வந்து உருவாக்கலாம்னு சொல்லி உருவாக்கின ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் போலீஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பப்புவா நியூகினியா இந்த பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. நெக்ஸ்ட் இன்றைக்கி சைலண்ட் மூவி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் தான் இது ரொம்ப பெரிய லெவலில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மூவிஸெல்லாம் லைக் பண்ணக்கூடிய பலருக்கும் இது ஒரு முக்கியமான நாள் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த பேசும் படங்களாக ஒரு பெரிய சவுண்ட் எஃபெக்டோட 8D 60D அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பித்த சமயத்தில் அது வெறும் சவுண்டு இல்லாத ஒன்றாக தான் இருந்தது. சவுண்டு இல்லாமல் இருந்தாலுமே கூட இந்த வயலின்ஸு, அந்த மியூசிக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து அதோட சேர்ந்து இந்த படத்தை நமக்கு காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த படங்களுடைய வெளிப்பாடுன்றது பயங்கரமான ஒன்றா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஸ்டர் கீட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாழ்நாளில் இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அவுட்டை நம்மளால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ மெனக்கெடுதல்ன்றது இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ரஜினி, கமல் மாதிரி அந்த சமயத்தில் சார்லி சாப்ளின், பஸ்டர் கீட்டோன் தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% 80% டோட்டலாக அழிஞ்சிருச்சான். காரணம் அதனுடைய சேமிப்பு பெட்டகங்கள்லாம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஏன்னா அது வேணும்னே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாய்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இது யாரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இருக்காங்க. இப்படி பாதுகாப்புன்ற ஒரு கான்செப்ட் இல்லாததுனாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% படங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு. நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா பேசும் படம் சொல்லிட்டு பேசாமையே கமலஹாசன் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. இப்படி அதுக்குன்னு ஒரு அழகான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம அழிய விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த படங்களை கொண்டாடுறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அதை திரையிட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் அதை பொக்கிஷமாகவும் பாதுகாக்கிறவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மூவி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிருக்காங்க செப்டம்பர் 29.
2009. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு ரிவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதிகளை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2005 ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இது இருக்குது. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா மார்க் ஏஞ்சலோ அப்படின்ற ஒரு பர்சன் 1980 பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 2005 கிட்டத்தட்ட 12 நாடுகள் ஒன்றா சேர, அதுக்கப்புறம் 2012 கிட்டத்தட்ட 60 நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த நதிகள் நம்ம பாதுகாக்கணும்னு. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் சயின்ஸ் அப்படின்றவங்க நடத்தின ஆய்வுகளை கிட்டத்தட்ட 2500 நதிகளை நம்ம இழந்துருக்கிறோமா. இந்த ஆக்கிரமிப்புகள், நம்ம அந்த குப்பைகள்லாம் போட்டு அதன் மூலமாக அழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. நம்ம ஊரில் கூட கூவம்ன்றதே ஒரு காலத்தில் நன்னீராக தானே இருந்தது, அது டோட்டலாக நம்ம அழிச்சிட்டோம்ல. அதே மாதிரி தான் இப்படி உலகம் முழுக்க அழிஞ்சிருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் வசிக்கக்கூடிய மீன்கள், இன்றைக்கி உலகம் முழுக்க கடலில் இருந்து நம்ம பிரித்து பார்த்தோம்னா 40% நன்னீரில் மீன்கள் இருக்குது. அந்த 40%ல் 20% மீன்களை நம்ம அழிச்சிட்டோமா. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி நம்ம யாருமே பெருசாக பேசலையேன்னு சொல்லிட்டு இந்த நதிகளை நம்ம பாதுகாத்தாகணும். நம்ம நீரின்றி அமையாதுன்ற உலகு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. நெக்ஸ்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே வந்து ஈரான் அனுசரிக்கிறாங்க. 1980 பார்த்தீங்கன்னா ஈராக்குக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டுன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதன் மூலமாக அந்த எல்லையை ஒட்டிய அபாடான் அப்படின்ற ஒரு பிளேஸ் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி அந்த குண்டுகள்லாம் போட நிறைய பிளேஸ் பற்றி எரிய அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் பயங்கரமாக வந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த ஒரு தாக்குதலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே இறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படி இருந்தும் தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு அந்த சமயத்தில் போயிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதில் பல பேர் அவங்க காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த வீரமான ஒரு செயலை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் 2017 பிளாஸ் அப்படின்ற ஒரு கட்டிடம் ஒரு பெரிய தீ விபத்துக்குள்ளாச்சு. அதில் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போன தீயணைப்பு வீரர்கள் 20 பேர் வந்து பறி கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்வுகள்லாம் நினைவு கூர்ந்து நம்ம நாட்டினுடைய தீயணைப்பு வீரர்களுக்காக ஒரு டே உருவாக்கணும்னு சொல்லி அவங்கள கௌரவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. அடுத்ததாக டிப்ளமேட்டிக் சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் டே அப்படின்னு சொல்லி தஜிகிஸ்தானில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இது 1993 ஐக்கிய நாடுகள் சபையில் பார்த்தீங்கன்னா லஹீம் கயூமு அப்படின்ற ஒரு பர்சன் இதுக்காக ஒரு சிறப்பு உரையை ஆற்றினாங்க. இந்த வெளியுறவுத்துறை கொள்கைகள், நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள ஒரு உறவு அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசினாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வெளியுறவுத்துறையெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஆட்களை கொண்டாடணுன்றதுக்காக அந்த ஒரு ஸ்பீச்சை நினைவு கொண்டு இந்த டேட்டை சூஸ் பண்ணி டிப்ளமேட்டிக் சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் டேன்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்வென்டர்ஸ் டேவை இன்றைக்கி அர்ஜென்டினா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுலாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கு பேனான்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். அது இப்போ இருக்க பல பேருக்கு தெரியுமானே தெரில. பால் பாயிண்ட் பென் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டோம். ஏன்னா அது பேக்கெட்லாம் வந்து இங்க் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இந்த பால் பாயிண்ட் பேனாவை கண்டுபிடிச்ச பர்சனு லாஸ்லோ பீரோ அப்படின்றவர் தான். இவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு பர்சனு 1931 பால் பாயிண்ட் பேனாவை கண்டுபிடிச்சி அதுக்கான காப்புரிமைகளை 1938 வாங்குறாரு. ஆனால் இந்த வேர்ல்டு வாரில் நடந்த இந்த சமயத்தில் அங்கேருந்து அவரும் அவரோட சகோதரரும் தப்பிச்சு அர்ஜென்டினாவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனுடைய கடைசி வாழ்நாள் முழுக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இன்வென்டரை கொண்டாடணுன்ற ஒரு கான்செப்ட்னாலையும் இதே டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்வென்டர்ஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு செலிப்ரேஷனை கொடுக்கணுன்றதுனால இன்வென்டர்ஸ் டேவை இன்றைக்கி அர்ஜென்டினா செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 29. அடுத்ததாக உலக காது கேளாத தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. 1951 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நாடுகள் சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் நடந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 130 நாடுகளில், அதாவது இந்த 5 கண்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா 130 நாடுகளில் இருக்கக்கூடியவங்க அதில் வந்து ஒரு சங்கத்தினுடைய அமைப்பின் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வாழ்நாள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்குன்றதுக்கான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 430 மில்லியன் மக்கள் காதுகேளராக இருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அப்படி அவங்களுடைய அந்த லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, இந்த சைகை லாங்குவேஜ், அதுக்காக கூட நம்ம ஒரு டேவை பார்த்துருப்போம் ஐக்கிய நாடுகள் சபையை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்க அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த கூட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி உலக காது கேளாத ஒரு தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. நெக்ஸ்ட் வேர்ல்டு டே ஆஃப் மைக்ரண்ட் அண்ட் ரெஃப்யூஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிறைய டேவை பார்த்துருப்போம். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வேறு வேறாக இருக்கிறதுனால தான் இந்த டேன்றது இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இந்த ட்ரிபிள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி இருந்திருக்கு 1914. அதில் வந்து இத்தாலியும் ஒருத்தவங்களாக இருந்திருக்காங்க, இந்த ஜெர்மனுடைய ஒரு கூட்டணியாக. ஆனால் அந்த வார் நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் அந்த போர்லாம் வர மாட்டோம், ஒரு நடுநிலையில் இருக்கும்னு சொல்லிட்டு இத்தாலி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தாலும் அவங்கள விட்டு வைப்பாங்களா? ஸோ ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அடக்குமுறையை செலுத்த ஆரம்பித்தாங்க. இதனால் ஆஸ்திரியா, ஜெர்மனு, பிரான்ஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இத்தாலியர்கள்லாம் அவங்க நாடுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. அதோடு சேர்ந்து நிறைய அகதிகளும் வர ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய லெவலில் ஒரு நாட்டுக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டுக்கு எல்லாரும் அகதிகளாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் துயரத்துக்கான ஒரு சமம் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, மற்ற எந்த விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களுடைய நிலைமையை பார்த்து அந்த சமயத்தில் இந்த போப் பயஸ்ன்றவங்க, அதாவது இப்போ நம்ம போப்பாண்டான்றோம்ல, அப்போ 10வது போப் பயஸாக அந்த பர்சன் வந்து இதுக்காக ஒரு பிரார்த்தனை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை
கூட்டத்தை கூட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட அந்த பிரார்த்தனைன்றது 1962 உலக அளவில் பெரிய லெவலில் பேசப்பட்டு எல்லாராலையும் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக மாறிச்சு. அப்படி செப்டம்பர்னுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக வேர்ல்டு டே ஆஃப் மைக்ரண்ட் அண்ட் ரெஃப்யூஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 29. அடுத்தது அன்றைக்கி வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கிற இந்த இதயம் எப்போ எப்படி நிற்குதுன்னே தெரில. அப்படிப்பட்ட இந்த இதயத்தை பற்றியான ஒரு கவனிப்புன்றது நம்ம யாருக்கும் இருக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஜப்பான், கொரியா, ஃப்ரான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம்ல, இங்கே தான் இந்த இதய நோய்கள் அப்படின்றது அதிகமாக இருக்குது, அதனோட இறப்புகள்ன்றது அதிகமாக இருக்குது. அதுவும் 80% பார்த்தீங்கன்னா இந்த வளரும் நாடுகளில் இன்னும் பாதிப்புகள்ன்றது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சாப்பிடக்கூடிய உணவுனாலையும் அவங்களுடைய கல்ச்சர் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் ஏற்படுனே இருக்குது. பக்கவாதம் இதெல்லாம் வரதுக்கு கூட இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய இறப்புகளில் 30% இந்த ஹார்ட்டால் தான் ஏற்பட்டுக்குது. அதனால் அதை பற்றின ஒரு கவனிப்புன்றது நமக்கு தேவை, விழிப்புணர்வுன்றது தேவைன்றதுனால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செய்கிறாங்க செப்டம்பர் 29. இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுக்கும் போது தான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அதிகமாக நினைவில் வந்து நிற்குது. அப்படின்னா நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அது ஆட்டோமேட்டிக்காக மறைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.